நிறைய இன்புட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. எது ப்ரையாரிட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு முக்கியமாக அந்த ரோட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கணும் பிஃபோர் த ரெய்னி சீசன் சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக எடுத்துருக்குறோம் நாங்கள். அப்புறம் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் அது வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ட்ரக்ஸ் கண்டெயின் பண்ணுறதுக்கு அந்த டிஸ்கஷன் எஸ்பி சார் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு இப்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். வரப்போகிற காலங்களில் இது ஃபஸ்ட்டு ஆய்வு தான், ஃபஸ்ட் டைம் தான் நம்ம மீட் பண்ணுறோம். சாலை சரியில்லாமல் ஏற்கனவே அதில் கடந்த ஆட்சியில் வந்து டெண்டர் விடப்பட்டு இப்போ டெண்டர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த சட்டமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியிருக்காங்க. ஏன்னா பணமும் ஒதுக்கியாச்சு, டெண்டர் விட்டாச்சு, இப்போ நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதனால தான் அந்த குழந்தை இறந்ததா எனக்கு பாளையம் கோடி ரூபா நிதி ஒதுக்கி அதுக்கு வந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வந்து அதை வந்து அலட்சியமாக அது வந்து அமைச்சரே சொன்னாலும் சொல்லி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அமைச்சர் தான் அதை போட மாட்டாங்கன்னு சொன்னதான் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சொன்னாங்க. இப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு பெரிய அன்ஃபார்ச்சுனேட்டான இன்சிடென்ட். அது ஆக்சுவலாக பெரிய அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட். அது ஒரு டிஸ்கஷன் போச்சு. அது எதனால் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்கேன் நான். அது எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. கண்டிப்பாக இது மாதிரி சுச்சுவேஷன் யாருக்குமே நடக்கக்கூடாது. ஆக்சுவலாக வரப்போகிற ஃபியூச்சரில் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். நிலைமை எப்படி இருக்கிறது? ஒரு மாதம் இன்னைக்கு ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, ஒரு 1 மந்த் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இன்னும் ஒரு எப்படி இருக்கு? வெரி கூடிய விரைவில் முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பாங்க. நீங்கள் அதை எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க, தமிழ்நாடு எதிர்பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் வரப்போகிற நாட்கள் நீங்கள் பார்ப்பீங்க. தாலிக்கு தங்க தாய்மாமன் சீரு, மகளிருக்கான இலவச கட்டணம் எல்லாமே அடுக்கடுக்க அறிவிச்சிருக்கீங்க. ஆனால் கடந்த மார்ச் மாதத்திலேயே தமிழகத்தில் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் ஏப்ரல் மாதம் இதற்கான தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ வந்து பொறுப்பேற்ற பிறகு கஜானா காலியாக இருக்கு, நான் வெள்ளை அறிக்கை விட போறேங்குது. நீங்கள் இந்த ரிலேட்டடாக கேளுங்க. வரப்போகிற நாட்களில் உங்கள் அனைவருக்குமே எல்லா விஷயங்களும் முதலமைச்சர் வாயிலாக உங்களுக்கு தெரிய வரும். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்களா? அசியூம் ஆகி உங்களுக்கு 40 days தான் ஆச்சு. ஃப்ரம் எல்லா விஷயங்களும் முதலமைச்சர் அறிவித்தல்படி கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். 18ஆம் தேதி சட்டமன்ற கூடுது இல்லையா? சபாநாயகர் ஒரு டேட் சொல்லுவாங்க. அதை அனௌன்ஸ் பண்ண பிறகு நெல்லை மாவட்டம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துறதுக்கான திட்டங்கள், ஏன்னா ஏற்கனவே எஸ்சி நாங்கள் சும்மாவே கிடக்கு ரொம்ப ஆண்டு அதுக்கான திட்டங்கள் எதுவும் நம்ம தயாரிக்கிறது நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்காங்கிறது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் சார். கிட்டத்தட்ட 2455 ஏக்கர் அந்த இடம் உள்ளது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குஜராத் கம்பெனியில் அதில் வந்து ஏஎம்ஆர் வந்து சிறியில் ஒரு கம்பெனி கொடுத்தாங்க. சிறி கம்பெனி அரசாங்க இடத்த கடன் வாங்கி குஜராத்தில் அது இன்வால்வ் ஆகிட்டு வந்து பேங்க்ல இருக்கு கவர்மெண்ட் இடத்தையே சிறியில் ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்து அவன் கடன் வாங்கிட்டான். இது போன ஆட்சி இல்லை, அதான் ஆமாம் திமுக ஆட்சி. இது ஏதாவது வந்து அதிகாரி ஏதாவது எக்ஸ்பிளைன் திரும்ப அந்த தொழில் கொண்டு வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இல்லை. அதை பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்கோம், இன் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம். தெரியுதா சார்? அந்த அரசாங்க இடத்தை மீட்பதற்காக ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. நம்ம இடம் அது ஒரு தனியார் கம்பெனி சிறிகிட்ட கொடுத்து அவன் போய் அடை வச்சுட்டு அவங்க குஜராத்தில் பேங்க்ல வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வரை அந்த இடத்த மீட்க முடியல. அது நம்ம மீட்கிறது ஏதாவது மாவட்ட அமைச்சர்களால கேட்போம். நான் இன்றைக்கி தான் டே 1 வந்து ஃபுல்லு ரிப்போர்ட் கேட்டிருக்கேன். எல்லா ரிப்போர்ட்டும் ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் கலெக்டர் ஒரு ரிவ்யூ ரிப்போர்ட் கொடுத்த பிறகு அதர் அஃபிஷியல்ஸ் கிட்ட அதிகாரி சொன்னாங்க அந்த இடத்த மீட்பது தொடர்பாக. ஏன்னா சாருக்கும் தெரியும் அடுத்த ஆய்வுகள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல வருவாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் நீர் ஆதாரங்களை பெருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? 2027 ஒரு மிகப்பெரிய வறட்சியான ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மேம்பாடு, பராமரிப்பு பணிகள், தூர் வரக்கூடிய பணிகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? வரக்கூடிய மழைக்காலங்கள் அந்த தண்ணீரை சேமிக்கிறதுக்கு என்ன திட்டங்கள் இருக்கு? ஆக்சுவலாக அணைகள் ஏதாவது கட்டுறதுக்கான திட்டம் இருக்கிறதா? 4 to 5-6 monthsக்குள்ளே நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கேன். டிஸ்கஷனில் போயிருக்கு. டிஸ்கஷனில் தாமிரபரணி இதாக இருக்கட்டும், மற்றும் அதர் டேம்ஸாக இருக்கட்டும், சேனல் டிசிலேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. வரப்போகிற நாட்களில் அதை எக்ஸ்பீடியேட் பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன நாங்கள் மார்ச்லேயே பண்ணியிருக்கணும். அது ஆக்சுவலாக ஆல்ரெடி டிலே. இன்னொரு 4 to 5 monthsக்குள்ளே பண்ணி ஆகும்.